குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்கனாமிக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். கிளாஸ் பார்க்கலாமா? இப்போ ஒரு புதிய பாடம், அது கடைசி பாடம், புள்ளியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பாடத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? 11 லெசன் முடிச்சிட்டோம். முடிச்சுங்கிற திருப்தி நீங்கள் தான் கொடுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ கடைசி பாடம் பார்த்துட்ருக்கோம், புள்ளியல். போய் சொல்லிடுறேன், இது இந்த பிஸ்னஸ் மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அடுத்து ஒரு சிலர் நான் ஓரளவு ட்ரை பண்ணணுன்னு சொல்லுவீங்க, சந்தோஷம். சும்மா வீணாக நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு பாடத்தினால சில சம் போட முடியாதனால செண்டம் எடுக்க முடியாதுங்கிறது ஒரு வேலையே கிடையாது. புரியுதா? ஒரே ஒரு சம் தான் வரும். அதனால் நம்ம இதுக்காக முடியல சார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, நாங்களாம் 10th விட்டுட்டு வந்துட்டோமே, திரும்ப இதை ஆரம்பிச்சுட்டு தொலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பாடத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? 11 லெசன் ப்ளஸ் இதில் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் 1 மார்க் இதெல்லாம் படிச்சிட்டோமா, 1 மார்க் 2 மார்க்லாம் படிச்சிட்டோமாவே போதும். நம்ம நிச்சயமாக என்ன பண்ணலாம், செண்டம் எடுக்கலாம். அதாவது நம்மளோட இது என்னென்னு சொன்னால், கம்பல்சரி கொஸ்டின் இருக்குதும் 2 மார்க் 3 மார்க் இருக்குதும் வந்தால் ஒழிய மற்றபடி நமக்கு எந்த ஒரு பிரேக்கும் கிடையாது. கணக்கு தெரியல, மேக்ஸ் தெரியலங்கிறதெல்லாம் நம்ம ஒரு காரணமாக வச்சுக்க தேவையில்லை. அதனால் டெஃபினட்டாக செண்டமே எடுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஆசோலேஷனுக்கும் ஒரு கன்ஃபியூஷனுக்கும் போகவே தேவையில்லை. ஓகேவா? இதெல்லாம் விட்டு தான் சார் நாங்கள் வந்தோம், திரும்ப ஏன் சார் இந்த பாடத்தை காட்டுறீங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஹோம்ஒர்க் தரேன், இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன ஹோம்ஒர்க்கெலாம் நான் பண்ணி தான் தீரணும். புரியுதா? சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். வேணால் சம்மன் வரும்போது நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் பார்க்கலாம், அப்படி பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் கவனிங்க. அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ், புள்ளியல் முறைகள். இன்ட்ரடக்ஷன் அறிமுகமாகுது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் புள்ளியல் முறைகளும் அதே மாதிரி பொருளாதார அளவியலும் ஓர் அறிமுகம். எக்கனாமெட்ரிக்ஸ், இப்போ எக்கனாமிக்ஸில் எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆய்வு தான் இந்த பாடமே. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் த கிராமர் ஆஃப் சயின்ஸ். புள்ளியல் என்பது அறிவியலின் இலக்கணமாகும் அப்படின்னு ஒரு இவர் சொல்கிறார். யார்? கார்ல் பியர்சன். அவர் தான் அந்த கோட்பாடுகளெல்லாம் நிறைய தந்திருக்காரு. அதனால் அவர் தான் இலக்கணமாக சொல்கிறார். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அறிவியலுடைய இலக்கணம், சயின்ஸ் ஆஃப் கிராமர் அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய ஃபார்மேஷன் வர்றது தான் அப்படின்ட்டு. இதில் எம்ப்ளாய்மெண்ட் எண்டமாலஜி அண்டு மைல்ஸ்டோன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன் குளோபல் லெவல். உலக அளவில் எண்டமாலஜின்னு சொல்லக்கூடிய பிறப்பியல் நோட் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது உருவாகுவது, ஆரிஜினேட்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எட்டமாலஜி அண்டு மைல்ஸ்டோன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குளோபல் லெவல். உலக அளவில் வளர்ச்சி கட்டங்கள், புள்ளியினுடைய வளர்ச்சி கட்டங்கள். மைல்ஸ்டோன் ஒவ்வொரு பகுதின்னு சொல்கிறோமே, வளர்ச்சி கட்டங்கள். பிறப்பும் புள்ளியல் பிறந்ததும் அதனுடைய வளர்ச்சி கட்டங்களையும் இப்போ நாம் பார்க்குறோம். இதுதான் இன்ட்ரடக்ஷனில் வருது. த டேர்ம் ஸ்டாட்டிஸ்டிக் ஆரிஜினேட்டட் இன் த வெஸ்ட் அண்டு வாஸ் நோன் பை வேரியஸ் நேம்ஸ். மேற்கத்திய நாடுகளிலிருந்து உருவானது இது. இந்த புள்ளியலுங்கிறது மேற்கத்திய நாடுகளில் தோன்றிய ஒன்று. இது பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. சச் ஸ்டேட்டஸ் இன் லாட்டின். லத்தீன் மொழியில் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது இந்த எழுத்துக்கள் மாறும், கொஞ்சம் பார்த்துக்காங்க. STATISTIK. பொதுவாக நம்ம சொல்கிறது STATSTIC ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு மொழிக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் லாட்டினில், ஸ்டாட்டிஸ்டிக் ஜெர்மனில், ஸ்டாட்டிஸ்கியூங்கிறது ஃப்ரெஞ்சில். தமிழ்லேயும் இதே மாதிரி தான் வரும். ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு மொழியிலையும் பல வகையாக அழைக்கப்படுகின்றது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது மாதிரி வேரியஸ் நேம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இதை அழைச்சிட்ருக்காங்க. என் ஃப்ரெஞ்சில் இட் இஸ் செட் தட் கார்ட்ஃப்ரைடு அக்னவேல். இது பேர் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எழுதி பார்த்துக்க வேண்டியதான். GOTD கார்ட்ஃப்ரைடு, FRIED கார்ட்ஃப்ரைடு அக்னவேல், ACHENWALL அப்படிங்கிறது. கார்ட்ஃப்ரைடு அக்னவேலுங்கிறவர் சொல்லியிருக்காரு, யூஸ்டு த வேர்டு ஸ்டாட்டிஸ்டிக் இன் 1749 டு டிஸ்கிரைப் த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, பல்வேறு நாடுகள் அரசியல் அறிவியல்னு சொல்லப்படும் வகையில், அதாவது அரசியல் அறிவியல் என்னென்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்படியாக இவர் என்ன பண்ணியிருக்காரு, 1749 கார்ட்ஃப்ரைடு அக்னவேல். தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி கட்டாயம் நீங்கள் பேரை எழுதி பார்த்தா மட்டும்தான் எழுத முடியும். புரியுதா? கார்ட்ஃப்ரைடு இங்கிலீஷில் பாரு, GOTT FRIED கார்ட்ஃப்ரைடு அக்னவேல்.
ACHENWALL அக்கன்வால் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு 1949. அதாவது பொருளியலுங்கிறது அரசியல் அறிவியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்து ஒரு கூப்பிட்ருக்கார். as the name in short mean described by the political state. இது என்ன சுருக்கமாக என்ன சொல்கிறார், இதுக்கு அர்த்தம் சொல்கிறாருன்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட் அரசினுடைய அறிவியல், அரசினுடைய புள்ளியல் அறிவியல் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார். அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டேட்னா அரசியல், அரசுக்கான அரசியல் புள்ளியல் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் the first book to have statistics at its title was Contribution to Vital Statistics by Francis G.P. Neison in 1845. 1845 ஃப்ரான்சிஸ் ஜிபி நெய்சன் அப்படின்னு ஒருத்தர், திரும்ப சொல்கிறேன் இந்த பேரெல்லாம் புதுமையானது, நம்ம எழுதி பார்த்துக்கணும். ஃப்ரான்சிஸ் ஜிபி நெய்சனுங்கிறவர் 1845 என்ன பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய அளவில் ஒரு புக்கை எழுதியிருக்கார். கான்ட்ரிபியூஷன் டு விட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளியலுக்காக உயிர் புள்ளியல்னு சொல்லக்கூடியது, விட்டல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிர் புள்ளியலுக்கான மிகப்பெரிய பங்களிப்பு. விட்டல் ஸ்டேட்டஸ், கான்ட்ரிபியூஷன் டு விட்டல் ஸ்டேட்டஸ், உயிர் புள்ளியலின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதாவது உயிர் புள்ளியலுக்கு என்னென்ன அதனுடைய கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை, ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கார். அதையே பேரை வச்சுருக்கார், விட்டல் ஸ்டேட்டஸ் டு கான்ட்ரிபியூஷன், உயிர் புள்ளியின் பங்களிப்புகள் அப்படின்ட்டு ஒரு புக்கை வேறு ஒரு தலைப்பில் எழுதியிருக்கார். 1845 இல்லையா? இவர் எழுதின புக்கு ரொம்பவும் ஃபேமஸாக இருந்தது. ஃப்ரான்சிஸ் ஜிபி நெய்சன் அப்படிங்கிறவர். இட் வாஸ் டு ப்ரிப்பேர் எ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரிலேட்டடு டேட்டா. அதாவது இதில் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறப்பு இறப்பு பற்றிய ஒரு முறையான தேடல்களை, முறையான தொகுப்பை உருவாக்கியுள்ளார். வேறு ஒன்றும் இல்லை, அதாவது எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்கிற ஒரு ஆய்வை பற்றி, ஒரு புள்ளி விவரங்களை முறையான முறையில் தயாரிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியிருக்கார். இதுதான் அந்த புக்கினுடைய மிகப்பெரிய ஒரு உண்மை, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இதில் இன்னொன்று என்னென்னு சொன்னேன், புள்ளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி புள்ளியலுக்கு ஒரு தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த புள்ளியல் உருவாவதற்கு காரணமாகவும் முக்கிய பங்களிப்பை வழங்கியவராக இருக்கிறதுனால தான் அவர் என்னென்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். போன வருஷம் 2 மார்க்கில் இந்த கேள்வியை கேட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் எழுதிச்சு, இன்னொரு பொண்ணு ட்ரை பண்ணிவிட்டு 1 மார்க் வாங்குது. அந்த ஃபஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணு கூட அது நல்லா தான் எழுதிச்சு, 2 மார்க் வாங்கியிருக்கு. இதை சும்மா சொல்லி வச்சேன், இதை கூட வரும்னு சொன்னேன், ஆகஸ்ட் மாதம் வந்துடுச்சு 2 மார்க். இந்த வருமானம் தெரியாது, வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி இன்டீரியர்னு சொல்லக்கூடியது இது புக் பேக்கில் இல்லை. இது கேட்கப்பட்டால் நம்ம எழுத ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொனால்டு ஃபிஷர். The fundamental principles of statistics were developed by the biologist Ronald Fisher, who lived in England during the last century. கடைசி நூற்றாண்டில், 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பயாலஜிஸ்ட். அவர் ஒரு தாவரவியல் நிபுணர், இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்திருக்காரு. அவர் தான் புள்ளியலுக்கான அடிப்படை கோட்பாடுகளை உருவாக்கியவர். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்தில் வாழ்ந்தவர் கடைசி செஞ்சுரியில் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு. ஹிஸ் ஸ்டடீஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேட் டு த சிந்தசிஸ் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ். அதாவது நவீன மரபியலுக்கான ஒரு ஆய்வு முறையை உருவாக்கியிருக்கார். வேறு ஒன்றும் இல்லை, இவர் பயாலஜிஸ்ட் இல்லையா, தாவரவியல் நிபுணருங்கிறதுனால மரபு சார்ந்ததான ஒரு அறிவியல் ஆய்வு உருவாக்கியுள்ளார். நவீன மரபியல் ஆய்வுகளுக்கு ஒரு சிறந்த ஒரு பேஸ் கொடுத்துருக்கார். பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஆய்வுகள், புள்ளியலுடைய பரிணாம வளர்ச்சி, அது எப்படி வளர்ந்து வந்தது புள்ளியலும், அதுவும் ஆரம்பத்தில் எப்படி இதை இன்றைக்கி இருந்த மாதிரியே ஒரு மாடர்ன் சயின்ஸாக வந்திருக்குமா, கிடையாது. ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்ததுங்கிறத அவருடைய ஸ்டடியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டிவ் சிந்தசிஸ் ஆஃப் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சியும் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ், நவீன மரபியல் ஆய்வுகள் அடித்தளமாகவும் இவருடைய புக்கானது அமைந்தது. இவருடைய கருத்துக்கள் எல்லாம் ஓகேவா? இது ஒரு ஷார்ட் கொஸ்டினாக வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொனால்டு ஃபிஷர். த monumental contribution to the subject of statistics can be attributed to R.A. Fisher. இவரே தான், ரொனால்டு ஃபிஷரே தான் சொல்கிறாங்க. 1890 to 1962, 1890 1962, போன நூற்றாண்டு 62 வரைக்கும். அதாவது அதனால தான் போன நூற்றாண்டுன்னு சொல்லிட்டாங்க. அவரை வாழ்ந்திருக்காரு, கிட்டத்தட்ட 72 வருஷம் வாழ்ந்திருக்காரு. புள்ளியலுக்காக மிகப்பெரிய பங்களிப்பை செய்துள்ளார். மோனோமெலன் கான்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பை, அதாவது மோனோமெலங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் எசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, எம்பிசின்னு சொல்லலாம். ஓகேவா?
மிக முக்கியமான பங்களிப்பை புள்ளியியல் பாடங்களுக்காக வழங்கியுள்ளார். யார்? ஆர்ஏ ஃபிஷர். அவருடைய பர்த்டே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது அவருடைய நூற்றாண்டையெல்லாம் கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்டுடலாம். புரியுதா? அவருடைய பீரியடிக்கல்னு கேட்கலாம். 1890 1962 எழுதணும். அவருடைய பேரை கேட்கலாம். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்கலாம். அவர் என்ன மேஜர்னு கேட்கலாம். தாவரவியல், வேணும்னு இன்ஜினியரிங் கொடுக்கலாம், பயாலஜிஸ்ட்னு கொடுக்கலாம், எக்கனாமிக்ஸ்னு கொடுக்கலாம், ஸ்ட்ராட்டஜின்னு கொடுக்கலாம். ஆனால் அது கரெக்டாக செய்யணும். ஓகேவா? இதுதான் 1 மார்க்கில். இது வந்ததுன்னா சென்டத்துக்கு ப்ராப்ளம் வரலாம். இதையும் நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா போதும், நம்ம நல்லபடியாக பிக்கப் ஆகிடலாம். ஓகேவா? இவருடைய ஆய்வில் என்ன பண்ணியிருக்காரு? ஹூ வாஸ் ஏபிள் டு இந்த 1890 62 வரைக்கும் வாழ்ந்த ஃபிஷர் என்ன பண்ணியிருக்காரு? ஆர்ஏ ஃபிஷர். இர்விங் ஃபிஷர் நம்ம படிச்சிருப்போம், அது கிடையாது. இங்கே ஆர்ஏ ஃபிஷர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹூ வாஸ் ஏபிள் டு அப்ளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட் சஜஸ் பல்வேறு துறைகளுக்கு பொருந்தும் விதமாக புள்ளியியல் ஆய்வினை உருவாக்கியுள்ளார். பயோமெட்ரிக்ஸருடைய பொண்ணு என்வரன்மெண்ட் எக்கனாமிக்ஸ் அது மாதிரியானதுக்கும், ஜெனட்டிக்ஸ் மரபியல் ரீதியானது மரபியல் அணுகுமுறைக்கும், சைக்காலஜி உளவியலுக்காகவும், எஜுகேஷன் கல்வியலுக்காகவும், அக்ரிகல்ச்சர் வேளாண்மைக்காகவும் அண்ட் அதர் பிற துறைகளுக்காகவும் பயன்படும் விதமாக இந்த புள்ளியியல் முறையை உருவாக்கியுள்ளார். அதனால தான் மோனோமெண்டல் கான்ட்ரிபியூஷன் மிக முக்கியமான பங்களிப்பை புள்ளியியல் துறைக்கு வழங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் எல்லாமே வந்துடுது இல்லையா? பயோமெட்ரி, ஜெனட்டிக்ஸு, சைக்காலஜி, எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு தேவையான எல்லாமே வந்துடுது. இவர் அந்தளவு பங்களிப்பை கொடுத்துருக்காரு. பிசைட்ஸ் ஹி இஸ் ஆல்சோ நோன் எஸ் அ பாயினர் ஆஃப் எஸ்டிமேஷன் தியரி. அவைகளோடு என்ன பண்ணியிருக்காரு? மதிப்பீட்டு கோட்பாடு, அனலைசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், மாறுபாட்டு ஆய்வு முறை. அதாவது மாறுபாடுகள்ங்கிறது என்னது? வேரியன்ஸ்னு சொல்லக்கூடிய மாறிகள்னு படித்தோம் இல்லையா? அதை தாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜியில் பார்க்குறோம். அனலைசிஸ் ஆஃப் வேரியன்ஸு, மாறுபாட்டு ஆய்வு முறைகள் அப்படிங்கிறது. அதே மாதிரி டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, வடிவமைப்பு சோதனைகள். என்னென்ன நம்ம வடிவமைப்பு டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மாதிரி சோதனைகள் எப்படியெல்லாம் உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கார். ஹேன்ஸ், அதாவது இதையெல்லாம் இவர் உருவாக்கி கொடுத்துருக்கார். ஹேன்ஸ் இஸ் நோன் எஸ் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க? புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலாம் இல்லையா? ஸோ இது சொல்லும்போது இவர் எந்த ஊரில் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த வருடம், இவருடைய பீரியடிக்கல் அந்த வருடம் எந்த நூற்றாண்டு, என்னென்ன புக் எழுதியிருக்காரு, எந்தெந்த துறைகளுக்கு இவர் தன்னுடைய பங்களிப்பு செஞ்சுருக்காரு, இப்படிங்கிறது எல்லாம் எங்கேருந்தாலும் 1 மார்க் கேட்கலாம். ஸோ நம்ம இதை தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்தது ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஆர்ஏ ஃபிஷர்னு கேட்கலாம், ரொனால்டு ஃபிஷர்னு கேட்கலாம், ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கேட்கலாம். கவனிங்க, இதோட முடியல. ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் உலக லெவலில் ஆர்ஏ ஃபிஷர். ஓகேவா? ரொனால்டு ஃபிஷர்னு சொல்கிறது. எவாலுவேஷன் இதுலேயே ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபாதர்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபாதர் இன் இந்தியா, இந்தியாவினுடைய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறது யாருன்னு சொன்னேன்? பிசி மகலனோவிஸ். இட்ஸ் அ மேக் செகண்ட் 5-year பிளான், 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவராக மகலனோவிஸ் மாடல்னு படித்தோம் இல்லையா? அவர் தான் இங்கே. இவர் இந்திய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்ல போகிறார். உலக புள்ளியியலின் தந்தையாக ஆர்ஏ ஃபிஷர், ரொனால்டு ஃபிஷரு. இந்திய புள்ளியியலின் தந்தையாக பிசி மகலனோவிஸ் இருக்கார். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எவிடன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ப்ரிவியஸ் ப்ரூவ்ஸ் தட் டூரிங் த ரீஜன் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா தேர் எக்ஸிஸ்டட் எ சிஸ்டம் ஆஃப் மெயின்டெனிங் விட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நமக்கு இதில் ப்ரூஃப் இருக்குது. கடந்த காலத்திலேயே சந்திரகுப்த மௌரியர் காலத்திலேயே இந்த புள்ளியியல் முறையானது இருந்திருக்கின்றது. நம்ம எங்கேயுமே விட்டு வச்சது கிடையாது தமிழர்கள். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க? சந்திரகுப்த மௌரியர் காலத்திலேயே இந்த புள்ளியியல் முறையானது இருந்திருக்கின்றது. இதுக்கான ஆதாரங்கள் உள்ளது. சந்திரகுப்த மௌரியருங்கிறீங்க என்ன சார் அங்கே போய்ட்டுன்னு சொன்னால், அவர் அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காரு? புள்ளியியல் ஆய்வு முறையை கொண்டு வந்திருக்கார். தேர் எக்ஸிஸ்டட் எ சிஸ்டம் ஆஃப் மெயின்டெனிங் விட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவர் பல்வேறு விதமான புள்ளியியல் ஆய்வுமுறைகளை பயன்படுத்தியுள்ளார். இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், பிறப்பு இறப்பு பற்றிய புள்ளி விவரங்களை அவர் பதிவேடுகளாக பதிவு செய்துள்ளார். கணக்கு வச்சுருக்கார். நாட்டில் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, இருக்காங்க, போயிட்டாங்கிறதெல்லாம் கணக்கு வச்சுருக்கார். ஸோ இந்த விதமாக புள்ளியியல் முறையை கொண்டு வந்தவர் யார்? நம்ம நாட்டை சேர்ந்த சந்திரகுப்த மௌரியர். ஸோ இதுக்கான எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சச் ரெக்கார்ட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் கௌடில்யாஸ் அர்த்தசாஸ்திரா ஈவன் பிஃபோர் 300 BC. என்ன சொல்லியிருக்காங்க? கிறிஸ்து பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்பே கௌடில்யுடைய அர்த்தசாஸ்திரத்திலேயே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றிய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. அவருடைய கௌடில்யுடைய அர்த்தசாஸ்திரம் மிக புகழ் வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதிலேயே புள்ளி விவரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவும் கேட்கப்படலாம். அர்த்தசாஸ்திரருடைய பேரை கேட்கலாம்.
நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் யாருன்னு கேட்கலாம், சந்திரகுப்த மௌரியரை கேட்கலாம். கேட்டு 1 மார்க்கில் சந்திரகுப்த மௌரியரா, சமுத்திரகுப்தரா, அசோகரா யாருன்னு கேட்கலாம். ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்த மாதிரி தான் 1 மார்க் வருங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. கௌடில்யா அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு. அவரோட இயர் என்ன, அதாவது எப்போ சொல்லியிருக்காரு, 300 வருடங்களுக்கு முன்பு பிசி, அதாவது பெபர் கிறிஸ்டியன் சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. இந்த புக் ஐனி அக்பரி, அதோட இன்னொரு புக்கு ஐனி அக்பரின்னு படித்தது, வரலாறு நம்ம படித்தது 1596 to 97, 1596லேருந்து 97 வரையும் மென்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வேஸ் காண்டக்டட் டூரிங் அக்பர்ஸ் ரூல். ஏன்னா அக்பருடைய காலங்கிறது நம்ம படிச்சிருப்போம். இந்தியாவினுடைய பொற்காலமாக முகலாயர் ஆதி காலத்தை அக்பரை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அக்பர் பல்வேறு விதமான சிறப்புகளை எல்லாம் நமக்கு செஞ்சு தான் கொடுத்துருக்காரு. சில தவறுகள் இருந்தாலும் கூட அக்பருடைய ஆட்சியானது மிகப்பெரிய ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை நமது நாட்டிற்கு வழங்கியது. முகமதியர்களாக வந்தாங்க, இருந்தாலும் கூட ஒரு சிறந்த ஆட்சி முறையை நம்ம அக்பர் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காரு. இராணுவ முறையிலையும் ஆட்சி முறையிலையும் நிர்வாக முறையிலையும் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன புள்ளி விவரங்களை கொண்டு வருவதில் இந்த ஐனி அக்பரிங்கிற ஒரு ஃபேமஸான நூல் அக்பர் காலத்தில் எழுதப்பட்டது. அதில் அக்பருடைய ஆட்சியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வேஸ், புள்ளி விவரங்களும் நிர்வாக மதிப்பீடுகளையும் சொல்லியிருக்காங்க. இதில் நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, பிறப்பிறப்பு என்ன, படைகள் எவ்வளவு இருக்குது, என்னென்ன படைகள் இருக்குது, அதில் கணக்குகள் என்ன, வருவாய் என்ன, செலவு என்ன, எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருக்கு, நாடு நகர எப்படி இருக்குது, எல்லா விதமான கணக்குகளையும் அக்பர் வச்சுருக்காருன்னு இந்த ஐனி அக்பர் ரூல் சொல்லுது. அதனால தான் அவருடைய பொற்காலம்னு சொல்லப்படுது. ஓகேவா? இதுவும் ஒரு எவிடன்ஸ். அடுத்தது பிசி மகலனோபிஸ், நமது இந்திய புள்ளியியலின் தந்தை, known as founder of modern statistics and also as father of statistics in India. இந்தியாவினுடைய புள்ளியலின் நிறுவனராகவும் புள்ளியலை நிறுவியவராகவும் பல்வேறு விதமான கருத்துக்களை வழங்கியவராக இருப்பதால் என்ன பண்ணுறாங்க, நவீன புள்ளியலுக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்கியவர் என்பதனால் அவர் புள்ளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் இந்தியாவில். Since 2007, 29th of June every year is celebrated as Statistics Day to commemorate his birth anniversary. அவருடைய பிறந்த நாள் 2007 29 ஜூன். அது என்ன பண்ணுறோம், புள்ளியலின் தினமாக நம்ம நாட்டில் கொண்டாடப்படுகின்றது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேன்னு நம்ம கொண்டாடுறோம். புள்ளியலின் தினமாக நமது இந்திய புள்ளியியலின் தந்தையான பிசி மகலனோபிஸ் அவர்கள் 2007 ஜூன் 29 புள்ளியியல் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுத்துருக்கார். நம்ம நாட்டினுடைய வரலாறுன்னு பார்க்கும்போது எவால்யூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா, இந்தியாவினுடைய புள்ளியியல் வளர்ச்சி முறை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சந்திரகுப்த மௌரியர்லேருந்து கௌடில்யர் அர்த்தசாஸ்திரத்திலேருந்து ஐனி அக்பரி வரைக்கும் வந்து பிசி மகலனோபிஸ் முடிக்கணும். ஓகேவா? ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் எவால்யூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது. அடுத்தது டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் யூஸ்டு டு 2 சென்சஸ், 2 வகைகளில் புள்ளியலானது நம்ம பயன்படுகின்றது. ஒன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஒருமை பன்மை அப்படிங்கிறதுல. சிங்குலர்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் சிங்கிள் ஒன்று. ஃபார்ம் சிம்பிளை மீன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ், எளிமையான முறையில் புள்ளியலை புரிந்து கொள்வதற்கு ஒருமை முறை நமக்கு பயன்படுகின்றது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் when used to in singular form helps in collection. ஒருமைத்தன்மையின் அடிப்படையில் புள்ளிகளை நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுறோன்னா, கலெக்ஷன் திரட்டுதல், ப்ரெசன்டேஷன் அளித்தல், அதாவது சமர்ப்பித்தல், கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல், இன்டர்பிரிட்டேஷன் விவாதிப்பது, அதாவது உள்ளே அனலைஸ் பண்ணுறது. அடுத்தது டேட்டாஸ் புள்ளி விவரங்களை திரட்டுதல், ப்ரெசன்டேஷன் வகைப்படுத்துதல், அதாவது தொகுத்தல், வழங்குதல், வகைப்படுத்துதல், விவாதித்தல் போன்றவைகளை எல்லாம் மேக் இட் ஈஸிலி காம்ப்ரிஹென்சிபிள், சிறப்பான முறையில் செய்வதற்கு, அதாவது விரிவாக நல்ல புரிந்து கொள்வதற்கு இந்த தனி முறையானது நமக்கு தேவையானவை வழங்குகின்றது. ஏன்னா சிங்கிளில் வரும்போது அது 6000ங்கிறதும் விவரங்களை போகிறோம்ல. அப்போ நம்ம ஸ்கூலில் எடுத்துக்கிட்டால் எத்தனை பேர் எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை பேர் காமர்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை பேர் பயாலஜி படிக்கிறாங்கன்னு தனித்தனியாக நம்ம அவைகளை கலெக்ட் பண்ண முடியும். அவைகளை முறைப்படுத்தி இந்த கிளாஸில் இவ்வளோ பேர் பாய்ஸ் இத்தனை படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அதையே நம்ம அனலைஸ் பண்ண முடியும், விவாதிக்க முடியும், எவ்வளோ பேர் என்ன படிக்கிறாங்க, எங்கேருந்து வராங்கன்னு. இது மாதிரி சிங்கிளாக சொல்லக்கூடியதான் சிங்குலர்னு சொல்லக்கூடியது இல்லையா. இது என்ன பண்ணுது, ஒரு தனி பாடமாக இருக்குது, காம்ப்ரிஹென்சிவாக இது இருக்குது. அடுத்தது இட் இஸ் ப்ளூரல், அதுவே
இதையே பன்மையாக பார்க்கும்போது ப்ளூரல் ஃபார்ம் கலெக்ஷன் ஆஃப் நியூமெரிக்கல் ஃபிகர்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இது என்ன பண்ணுது, புள்ளியினுடைய அதாவது எண்ணிக்கையினுடைய அளவுகளையும் உண்மைகளையும் சொல்லுது. ப்ளூரல்னு வரும்போது என்ன இது பன்மையாக. அப்போ நம்ம ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோமா மொத்தமாக ஆண் பெண் எல்லாம் எத்தனை பேர், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எந்தெந்த குரூப் படிக்கிறாங்க, ஆர்ட்ஸில் எவ்வளோ பேர், பயாலஜியில் எவ்வளோ பேர், கம்ப்யூட்டரில் எவ்வளோ பேர், தமிழ் மீடியம் எவ்வளோ, இங்கிலீஷ் மீடியங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. இதையெல்லாம் மொத்தமாக சொல்லக்கூடியது தான் ப்ளூரல்னு சொல்லக்கூடியது. ஸோ இது என்ன பண்ணுது, அந்த எண்ணிக்கையுடைய அளவையும் அதனோட உண்மைகளையும் சொல்லுது. இந்த நேரோ சென்ஸ் இட் ஹேஸ் பின் டிவைனட் ஆஸ் அ சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ். எண்ணிக்கைகளின் அறிவியல் என்றோ சராசரின் அறிவியல் என்றோ புள்ளியிலானது கூறப்படுகின்றது அப்படிங்கிறாங்க. டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் எ சயின்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டிஸ். அதாவது புள்ளியல்னு சொல்கிறது என்ன, மதிப்பீடுகளை பற்றியும் நிகழ்தகவலை பற்றிய அறிவியலாகும். யார், போர்டிங்னு ஒருத்தர் சொல்கிறாரு, BORDINGTON, boarding done. Statistics may be defined as a collection, organization, presentation, analysis and interpretation of numerical data. புள்ளி விவரம் சொல்லப்படுறது என்ன, புள்ளி விவரங்களை திரட்டுதல், உருவாக்குதல், அதாவது ஒருங்கிணைத்தல், அடுத்தது ப்ரெசன்டேஷன் ஒருங்கிணைத்து வழங்குதல், அனலைசிஸ் பகுப்பாய்வு செய்தல், இன்டர்பிரிட்டேஷன் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளுதல். இதுதான் என்னென்னு சொல்லலாம், புள்ளிகள்னு சொல்லலான்னு சொல்லி ப்ராக்டேஷன் அண்டு கவுடன்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, இது வரைக்கும் நம்ம அதை பார்த்துருக்குறோம். அடுத்தது பார்க்கலாம்.